நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நினச்சி இந்த காரியங்கள் செஞ்சால் இது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இது ஃப்யூச்சருக்கு கோலாக அமையும், இது ஃப்யூச்சருக்கு அச்சீவ்மெண்ட்க்கு எய்ம் பண்ண ஒரு பாசிபிள் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவன் அந்த ஒரு காரியத்தை கொண்டு நம்ம வீடுகளில், நமக்குள்ள, நம்ம பிள்ளைகளிடையே, நம்ம பெற்றோர்களிடையே, நம்ம உறவுகளிடையே, நம்ம திருச்சபைக்கிட்ட, நம்ம சபை யார்கிட்ட, நம்ம எவ்வளவோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இல்லை நெய்பர்ஸ், இன்னும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இப்படி பலதரப்பட்டவர்களை அது பாதிக்குமா? அதன் மூலமாக அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் அந்த காரியத்தை குறித்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? இந்த காரியம் நடந்தால் நீங்கள் தேவனை துதிப்பீங்களா அப்படின்னு அவர் எல்லாத்தையும் நினச்சி செய்வார். அவர் பொருளையோ பொண்ணையோ எந்த விதமான உலக பிரகாரமான எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்க. நம்மளால் எல்லாராலையும் செலுத்த முடியாது ஒன்றே ஒன்று, நன்றி துதி ஸ்தோத்திர பலி. நம்ம எப்பயுமே அவருக்காக ஆயத்தமாக இருக்கோமா? யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறோமா அவர் செஞ்ச நன்மையை? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களோ, நம்ம பெற்றோரோ, நம்ம கணவனோ, மனைவியோ, குழந்தைகளோ ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அவங்கள பாராட்டுவோம், இல்லை அவங்க நம்ம செஞ்சது காரியங்களுக்காக நம்மளை பாராட்டுவோம். ஆனால் என்றைக்காவது நம்ம தேவனை துதிச்சிருக்கோமா? நன்றி செலுத்தியிருக்கோமா? நம்மளால் முடியலை. அட்லீஸ்ட் தேவனே நீங்கள் இது கொடுத்தீங்க, அதுக்காக நன்றிப்பாப்பா, நீங்கள் இது செஞ்சீங்க, அதுக்காக நன்றிப்பா, நான் நினைக்கிறதுக்கு மேலாக நீங்கள் செஞ்சீங்க, அதுக்காக நன்றி கோடி நம்ம சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. ஸோ நமக்குள்ள தன்னுடைய ஜீவனையே விலையேற பெற்ற அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்கார். ஸோ நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் அம்மா. அந்த நேரத்தில் அந்த தாயானவளுடைய சில பேருக்கு இறந்துடுறாங்க, சில பேருக்கு நிறைய கிரிட்டிக்கல் அந்த நேரம் அமையுது. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நல்ல நார்மலான டெலிவரி, இல்லை சிசரியன் சி செக்ஷனில், ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு என்ன ஆனாலும் சரி என் குழந்தைய காப்பாற்றுங்க. இதே தான் வெளியே இருக்கவங்களுக்கும். சிலர் வேணால் என் மனைவியை காப்பாற்றுங்க, குழந்தை வேணான்ட்டு இருப்பாங்க. ஆனால் என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் தேவன் தாய் கூட, அதாவது தான் கடவுளை சுமந்த அந்த குழந்தைய தாய் கூட மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். தந்தை கூட அவனை செய்ய வேண்டிய காரியங்களை மறந்துருக்கலாம், உற்றார் உறவினர் மறந்துருக்கலாம், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துருக்கலாம், இன்னும் நெய்பர்ஸ் மறந்துருக்கலாம். ஆனால் தேவன் மறவாத தேவன். நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கார். நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருப்போம், நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று. சின்ன போய் பேசியிருக்கலாம், இல்லை பெரிய போய் பேசியிருக்கலாம், இல்லை சின்ன காரியம் நம்ம நினச்சிருப்போம், அது நிறைய தாக்கங்களை பிறர் இடத்துல ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுக்கு எப்படி இருக்கும்? தனக்காக எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கோமா, நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கோமா, நம்ம பிள்ளைகளை உண்மையாக வளர்க்குறோமா, நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கோமா, எல்லோருக்கும் கீழ்ப்படுகிறோமா, எல்லாரையும் மரியாதையாக நமக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பையும் நம்ம கொடுக்குறோமா, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துகிறோமா, அதை தான் தேவன் பார்க்கிறார். முதலாவது தன்னுடைய சொந்த குடும்பத்தை நாம் சிறந்த ஒரு நபராக, சிறந்த ஒரு மகனாக திகழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பனா தான் நம்ம வெளி உலகத்துக்கு செல்லும்போது அநேக விதமான மனிதர்களை சந்திப்போம், அவங்கக்கிட்ட நம்ம வெற்றி. ஸோ நீங்கள் கர்த்தரிடத்தில் எதனாலும் ஜெபிச்சு ஆயத்தத்தோடு இருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிற இருதயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.